A1 ட்ராவலிங் நேரல் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது அம்பன் பிரதேசத்தில் அதாவது வடமராட்சி அம்பன் பிரதேசம். உண்மையில் இந்த இடத்துக்கு ஏன் மாற்றணும்னு சொன்னால் பல விஷயங்கள் காட்ட போகிறேன். பல விஷயம்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து பல விஷயம் என்னத்தை காட்ட போகிறீங்க நீங்கள் கேட்கலாம். உண்மையில் இந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த மாதம் வந்து நாவல் பழத்துக்குரிய மாதம். நாவல் பழங்கள் வந்து இந்த பிரதேசத்தில் கூடுதலாக இங்கே இருக்கும். அந்த நாவல் பழம் அதாவது மணல்களாக இருக்கும். மணலில் வந்து மரங்கள் எல்லாம் கிட்ட கையால் இந்த இடம் இருக்குது. இதில் அற்புதமான அந்த இடம் நாவல் காடுன்னு சொல்லி இந்த காட்டுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கிறேன். காடுன்னு சொன்னால் இப்போ நிற்கிற இடம் வந்து கொஞ்சம் வீடுகள் இருக்குது. அது சுத்த வர உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நாவல் மரம் தான், சுத்த வர பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நாவல் காட்டுக்குரியது. இப்போ நான் போகிறது வந்து இந்த பக்கத்துக்கான இதால் தான் போகிறேன். இது ஒற்றையடி பாதை. இதுதான் இந்த கோயிலில் இன்னும் ஒரு சுடலை ஒன்று வரும். சுடலையை தாண்டினோன்னா முழுக்க எல்லாம் மணல் மேடுகள் மாதிரி இருக்கும். மணல் மேடுகளில் தான் அந்த நாவல் மரங்கள் எல்லாம் அந்த மரத்துலேருந்தே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வரும் காணொலியை பாருங்கள். உண்மையில் இந்த இடத்துல வந்தால் இவியல் எப்படி வாழின்னு அந்த சில குடும்பங்கள் இருக்கணும். ஒரு 2 சிறுவர்கள் என்னோட வாராண்டு இருக்கணும். அவையில் கூட்டிக் கொண்டு தான் போகிறேன். தனியாக போயிடாத தனியாக இந்த ஏரியாவில் தனியாகிறது பயமண்டு இல்லை. இந்த ஊருக்குரியவர்கள் ஒரு 2 பேர் இருந்தால் நம்ம சுவாரஸ்யமாக வீடியோ கொண்டு போகலாம். சுவாரஸ்யமான வீடியோன்னு சொன்னால் அதோட கதைச்சி பேசி அவங்கள மரத்தில் ஏறி அந்த வீடியோக்களை எடுத்தால் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். இது நான் தனியாக போனால் தனியாக பழத்தையும் காட்டி மரத்தில் நான் ஏறலாது தானே, ஏறலாம், அதில் காட்ட இல்லாது. அதனால் அந்த அந்த சிறுவர்கள் வரையினும் அவிலையும் கூட்டிக் கொண்டு நான் இருக்க அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்களையும் காட்டி போட்டு அப்படியே வருவோம். வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு தர்றதில் நான் பெருமையாக வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தொடர்ந்து நாங்கள் இந்த நாவல் காட்டு நாவல் காடுகளை உங்களுக்கு காட்டுறேன். நல்ல நாவல் பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன். ஏற்கனவே இந்த நாவல் காடு வீடியோ வந்து உங்களுக்கு முதல் போட்டிருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னம் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் திருப்பி அதை போடுறேன்னு சொன்னால் இந்த இன்றைக்கி வள்ளிபுர ஆழ்வார் கோவிலுக்கு வந்திருக்கிறேன். அந்த கோவிலுக்கு வந்த இடத்துல இதையும் எடுத்துகிட்டு போவோம்னு தான் வந்தேன். ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாங்க அப்படியே நிகழ்ச்சிக்கு போவோம். நாவல் பழம் இருக்குது, நிறைய நாவல் பழம் எல்லாம் நாவல் பழங்கள்லாம் போகிற இடம் வந்து கிட்ட உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். இது இப்போ இதில் இருக்கிறது இருந்தாலும் ஒரு 2 பழங்கள் தெரியுது. நாவல் பழம் கொத்தாக இவையெல்லாம் பிடுங்கிருக்கணும். ஏமா பிடுங்கிட்டோம். உண்மையில் இவ்வளோ விலைக்கு போனதுன்னு பார்ப்போம். அழகான இந்த இடத்துல தான் நாவல் பழங்கள் எல்லாம் இப்போ தான் சீசன் காய்ச்சிருக்கு. பழக்கிறது கொஞ்சம் என்ன மாதிரி 2-3 நாளையில் வந்தால் இந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பழங்கள் வந்திருக்கும். இப்பவும் இவர்கள் வந்து ஆஞ்சு இங்கே வந்து ஆட்கள் வந்து பழங்களை விலைக்கு வேண்டி கொண்டு போயினோம். வியாபாரிமார் இவியல் பிடிங்கி கொடுக்குறது தான் இவியலுக்கு வேலை. உண்மையில் இந்த அயலில் உள்ளவைக்கு ஒரு வாழ்வாதாரமாக இந்த உதவிகள் வியாபாரம் செய்யல அவியல் உதவியாக கிடைக்கும். தம்பி எப்படி இந்த நாவல் பழம் பிடுங்க போவோமே? எங்கே போவோம்? நாவல் பழம் பிடுங்க அது நல்ல இடம், கிட்ட இடம் போகலாமே. கணக்கா நீங்கள் பழமையாக பிடுங்குற நீங்களே, கணக்காக பிடுங்குற நீங்களே. நீங்கள் எல்லாம் மரத்தில் ஏறி மரம் ஏறவ கீழே மேலே இடாக்கும். அப்போ அந்த மணலோட எட்டி பிடுங்குற மாதிரி ஒன்றும் இல்லையா? அது பார்ப்போம், போய் பார்ப்போம். அதை என்னோட வாரீங்களா? ஆயிட்டு அப்படி திரும்புங்கோ. இந்த பாருங்க 2 தம்பி மேலும் இங்கே போயினோம். நான் அவையில் பின் அழிய போகிறேன். அவையெல்லாம் எங்களை பாதை காட்டிக்கொண்டு இருக்கணும். போவோம். ஆயிட்டு 2 பேர் என்னப்பா எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? அண்ணா எத்தனையாம் ஆண்டு? இல்லை தம்பி 2 4 அவர் 7. ரைட். இதாட்ட வீடு அம்மாண்ட வீடு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நாவல் காட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். தம்பி மேலே கூட்டிக்கொண்டு போயினோம்.
அவையெல்லாம் இந்த வளமாக பிடுங்கி கொண்டு போகிறது. தம்பி ஒரு இது நீங்கள் பிடுங்கி கொடுக்குறதா ஆக்களுக்கு என்ன விலையை கொடுக்குற நீங்கள்? 200 கிலோ 200 கொடுக்குறேன். அப்போ எவ்வளோ பிடுங்குறீங்க ஒரு நாளைக்கு? 5 கிலோ 5 கிலோ எடுப்போம், 10 கிலோ பிடுங்குங்க என்ன? ஆனால் என்ன போக இன்னும் கூடும் என்ன? இப்போ தானே ஆரம்பம் என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேயும் மரம் இருக்குது. இது வந்து 8 இருக்குது. நாங்கள் இங்கே போகிற இடம் வந்து நிறைய இருக்குன்னு அந்த அந்த அதுக்கு அங்கே போக நிறைய பிடுங்கலாம் என்ன? சரிப்பா, இதுக்காக போவோமே, இதுக்கெல்லாம் போவோம். ரைட் இருக்கு, ரைட். முசுரண்டு அதில் ஏறையில அது. இப்போ நீங்கள் என்னென்னு பிடுங்கணும்? நீங்கள் எதில் முசுறு இருக்குது? மரத்தில் இடாது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அங்கே போகணுன்றீங்க. சரி, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு இதில் எறும்புகள் முசுறுன்னு சொன்னால் எறும்புகள் இருக்கா மண்ணா. அப்போ நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போவோம். ரைட், தொடர்ந்து போவோம். அப்போ ஞாபகம் தூரம் நடக்கணுமா? கொஞ்சம் தூரமா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணல் மேட்டுகள்லேருந்து நடந்து போகிறோம். தம்பி மேலே நடந்து போய் நம்ம பாருங்கள். இப்போ நாங்கள் போய் நாவல் பழம் தேட போகிறோம். நாவல் பழம் பாட்டிக்கு அவ்வைக்கு சுட்ட வளம் வேணுமா சுடாத வளம் வேணும்னு கேட்டது. ஆனால் இது சுடாத தேவையில்லை, இதுதான் அப்படியே கைக்குள்ளே பிடுங்கலாம். ஏன்னா இது முருகப்பெருமான் வந்து மரத்துலேருந்து ஆட்டி அதை விழுத்தி சுட்ட வளமா சுடாத வளமான இது அப்படியெல்லாம் தேவையில்லை. பக்கத்தில் கையிலேயே கொடுங்க. எல்லாம் நாவல் மரம் தான் இருக்கு. உங்கள் தம்பியார் போயின்னு பாருங்க. தம்பியார் நிறைய பிடிச்சிட்டு போயினோம். தம்பி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடல? பசிக்கலையா? அப்போ ஸ்கூலில் என்ன தந்தவங்க? பிரைமரிக்கு மட்டும் கொடுக்குறதா? அப்போ தம்பிக்கு தந்தது என்ன சாப்பாடு? சோறு, பருப்பு சோறு எல்லாம் தந்தது. அப்போ அண்ணா சாப்பிடல, பாவம் இல்லை. அண்ணா சாப்பிடலன்னு அண்ணா சாப்பாடு கொண்டு வந்தது வீட்டில் இருந்து. அப்போ டியூஷனுக்கு போகிறது இல்லை நீங்கள்? அன்றைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை இல்லையா உங்களுக்கு? ஓகே, ரைட். படிக்கிற பிள்ளையில நான் கூட்டிகிட்டு போகக்கூடாது. சரிதான், படிக்கிற பிள்ளைகள் படிக்கணும். இது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற வழி தான் உங்களை கூட்டிடுவேன். இன்னுமே போகிறீங்களோ? அதுக்கு போகிறீங்களா? ஆனால் அந்த இப்போ நான் கேட்குறேன் தம்பி, நீங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் போகிறீங்களான்னு. அப்போ அது இப்போ புள்ளா தூரம் நடக்கணும் இல்லை ரோட்டு பக்கத்துலேயே நடக்கும்? ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு இதில் மேலே இருக்குன்னு பாருங்கள். இது முழுக்க மணல் காடு, மணல் தான், முழுக்க மணல். அதுக்குள்ளே பாருங்கள் நாவல் பழம். ஆனால் இதில் ஒரு 1-2 மரம் தான் இருக்குது. நாங்கள் அங்கால போனோம்னா நிறைய மரங்கள் இருக்குது. நிறைய மரங்கள். அதுக்கும் போவோம், இதையும் பார்ப்போம். இதுவும் நல்லா இருக்குது. பயணங்கள் போய்க்குள்ள இந்த இடங்கள்லாம் போனால் தான் நல்லா இருக்கும். அடுத்த வாரம் வருவோம் தானே. எங்கே பழங்களை பார்ப்போம். வேற இல்லையே ஆஞ்சு பாருங்க. அங்கே வேறு படிங்க ஏறுறாங்களா? ஓகே, அவங்க ஏற போகிறீங்களா? இதில் வந்து முதல்ல ஏறி இருக்குங்களா? யார் 2 பேருமா? அப்பா எல்லாம் வந்து ஏறுங்க ஏறுங்க. நானும் பார்ப்போம், நானும் போயிடுவோம். நான் பிடிங்கினது காயாக போச்சு. அப்படி கவனம். ரைட், அப்படி ஏறுறேன் பாருங்க. வீடியோவில் வேறு நம்பி உங்களுக்கு கடை தூரம் இருக்குங்களா? அங்கே வேறு. ஓ, கணக்கு எல்லாம் பக்கத்தில் எனக்கு கிட்டவே இருக்கு. வாழம் ரைட். நீங்கள் இங்கே வரேன் தம்பி. இதில் நாவல் பழம் இருக்கு. இதில் ரைட். எங்கே சின்ன வேண்டாம் வேணாங்க. ஒரு பழத்தை பிடுங்க, பிடிங்கி சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? கிடக்கு என்ன கொண்டு தாங்க பிடிங்கி. வளமையா ஓகே. இது கிட்டத்தட்ட எனக்கு கிட்டவா இருக்குது. தம்பி பிடிங்கன்னு நிற்கிறார்.
பார்ப்போம். ஓகே, நீங்கள் வைக்கலாம் வைக்கலாம். தம்பி மாறிட்டேன். தம்பி மெட்ட பார்த்து வாரீங்களோ? வாங்க ஏறினான்னு சொன்னால் நீங்கள் பாருங்க, இதுதான் மேரம். இது ஏறினாண்டா பெரிய இதுலேயே பிடுங்கலாம். என்ன பிரச்சனைண்டா கீழே உள்ள அவ்வளோ பழத்தையும் பிடுங்கி போடணும். என்ன சோத்துக்கா அங்கே அப்போ இப்போ மீனில் தான் இருக்குது. இங்கே தம்பி ஏறின இடத்துல ஞாபகம் பழம் இருக்குது. உங்கள் சின்ன உருவம் வருவார். உறங்கிட்டார். தம்பிக்கு என்ன பேர்? ரிஸ்வான். ஓகே. உங்களோட? ஓகே. வீடு வீடு சைவம். பார்த்தீங்கன்னா இந்த சிறுவர் 2 பேரும் நல்லபடியாக மரத்தில் ஏறி எங்களுக்கு போவோம் வேணும். அப்படியே நாங்கள் மோட்டர் சைக்கிளில் போவோம் வேணும். இது முழுக்க தம்பி இதுதான் நாவல் பழம் தானே. என்ன வாங்க தம்பி. நீங்கள் வச்சு என்ன சொப்பிங் பேக் நான் அங்கே எடுத்தணும், திருப்பி எடுத்தணும். இல்லை வந்தது இதுக்காக வாங்கினாங்க. இதுக்காக போய் எனக்கு பாடம் மாறிடுச்சு. பார்த்து நான் தனியாக வந்த மாதிரி மாறிடுவேன். இல்லை இதால் வந்து நாங்கள் அது நானே மாறிட்டேன். நான் தனியாக வந்தேன். என்ன நடந்திருக்கு? மாறுபட்டு போயிருப்பேன். என்ன வாங்க பாப்பா, கையில் இருக்கிற பழத்தை இன்னும் பிடுங்குவோம். வங்காள உங்களுக்கு அழுத்து போச்சு என்ன சாப்பிட்டு? உங்களுக்கு நாவல் பிடிக்குமா? மணாலுகள் ஆசையாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் சகரா பாலவனம் என்றெல்லாம் சொல்லி இவ்வளோ காசை கொடுத்து ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறத விட இருக்கான். ஒரு இடங்களுக்கு போகிறத விட இதுவும் எங்களோட சேர்ந்து நாயும் பேர் இருக்கான். உங்களுடைய நாயும் பேர் எங்களோட. அதிலே இருக்கிற நாவல் அதுக்கு போனாங்களே இல்லையா? அதுக்கு போயில மணல் 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 பிடிங்க கம்மியார் எல்லாம் ஏறி போகிறத பாருங்க அப்படி போகிறாங்க. இங்கே ஓ நானும் ஏறிட்டேன். அவங்களும் ஏறிட்டாங்க. எனக்கு வேறு கஷ்டமாக இருக்குது. ஸ்லிப்பர் வளர்க்குது. ஸ்லிப்பர் எல்லாம் பழக்குது. கஷ்டமாக தான் கிடக்கு. இங்கே எப்படி போகுது? இறங்கி கொண்டு போகுது. வா பழக்குது. இங்கே ஆக்கா இருக்கிறவன் இப்போ நாங்கள் இதில் இருக்க கொஞ்சம் மெனக்களை பார்த்தேன். வாங்க நாங்கள் அங்கே போவோம். இல்லை போயிட்டு மோட்டர் சைக்கிளில் போவோம். அடுத்த பேரை தேடி போகிறோம். அங்கே பார்த்தா இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் வந்து பழம் பிடிங்கி கொண்டு நிற்கிறோம். நான் தண்ணியை தான் எடுப்பேன். இந்த புயல் வந்தால் நல்லா சுவாசமாக இருக்கும். இங்கே இருக்கு அப்படியே கையிலே இருக்குது பழம். இங்கே அப்படியே கையில் பழம் இருக்குங்க. இங்கே கையால் விடுங்களாம். ஏறவே தேவையில்லை மரத்தில். இங்கே எப்படி இருக்குன்னு
இதுதான் மரத்துக்கிட்ட காட்டு. இதுதான் மரம், இங்கே இதுதான் மரம். ஆனால் பக்கத்தில் குளம் இருக்குங்க கீழே. தம்பி கிட்ட நின்று பிடுங்குறாங்க அவங்க. பக்கத்துல இருந்து பிடுங்குறாங்க. இதுதான் மரங்கள் தான் எல்லா இடமும் இந்த மண்ணல் குட்டிக்குள்ள மரங்கள் நிற்கும். அருமையான இடம். பரவாயில்ல, சொம்மையாக கொண்டு வரேன். வேகடா இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ நான் தண்ணியை வந்துருந்தால் மாறி இருப்பேன். வேறு ஒரு இடமும் தெரியுதில்லை. இப்போ எதுக்கால போகிறோன்னு தெரியாங்க. நல்ல போல் இந்த தண்டு பெடியங்களை கூட்டின்னு வந்தபடியே தண்டி சிறு தம்பியெல்லாம் கூட்டின்னு வந்தபடியே தான் நான் இப்போ பாதை காட்டிக்கொண்டு போகிறாங்க. வேறு இதுக்குள்ள என்ன நான் தேடுறது வேறு இந்த இடத்த பாருங்க. இதுதான் சொல்கிறது, இந்த இடங்களுக்கு வந்து தண்ணியை வரக்கூடாது, யாரும் தெரிஞ்சாதோட வரணுன்றது வேறு ஒரு தரம் இல்லை. இந்த பாதையாக நான் போகிறோம். இந்த படியங்கள் இல்லாட்டி நான் உண்மையில மாறி இருப்பேன். வரனா அந்த வீடுகளை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வீடுகளை அதை பார்த்து நடக்கலாம் முடியல. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா கடைசி கண்டுபிடிக்கலாம். தமிழ் புறப்படும் உங்களை பின்னால நண்பர். உண்மையில் சில இடங்களில் நாங்கள் போகிறோன்னு சொன்னால் இது எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையாக இருக்கும். ஓகே, தமிழ் என்றபடியாக தமிழ் பாஷைகள் ஈஸியாக இருக்கும். தெரியாத பாஷைகள் இல்லைன்னா அது ஓரளவுக்கு பாஷை தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சால் எந்த இடமும் இல்லாட்டி அது சம்மந்தமான விளக்கம் தெரிஞ்ச ஆக்களோட கூட்டி கொண்டு போய் ஒரு ட்ராவல் விளக்கு செய்யணும். ட்ராவலிங் இதுதான் ஒரு சேலஞ்சான ஒரு இதாக இருக்கும். நான் போய்க்குள்ள போகும் ட்ராவலிங் செய்யக்குள்ள இப்படியான இடங்களுக்கு போய்க்குள்ள ஒன்றில் அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும். இல்லாட்டி அது சம்மந்தமான ஆக்களோட ஓரளவுக்கு எல்லா இடமும் காலடியாலம் இருக்குது. எல்லோரும் நாவல் பிடுங்கி காலடியாலம் இருக்குது. இப்போ நாங்களே இப்போ மாறி வந்துடுறேன். நான் அதால் போயிருந்தால் வேறு இடம் மாறி இருக்கு. இப்போ திருப்பி சமையல் பிடிச்சிட்டு சுற்றி இருக்கிறோம். ஒரு சின்ன இடத்துக்குலாம் போயிருக்கிறோம். ஆனால் கிணறு சுற்றி இருக்கு. ரைட், அப்படியே நடந்து போய் இப்படியே பார்க்கலாம். பாருங்க, அங்கால மணலை பாருங்க. எங்களோட பக்கத்துக்கு எல்லாம் மணல் இருந்தால் இவ்வளோ தட்டுப்பாடாக இருக்குது. மணல் அப்படியே பக்கத்தில் இவ்வளோ நுழைஞ்சி வைக்கிறாங்க. இங்கால மணல் வீடு கட்டி பக்கத்துலேயே மணல் வந்துட்டான். வீடுகள் தெரியுது. இங்கே பார்த்து போகலாம். வேறு இவ்வளோ மணல் பார்த்து அப்படியே மணல் பாகிக்க முடியாது. பாருங்கள், எல்லா இடமும் மணல் பெட்டிகள், முழுக்க மணல். அதில் ஆறுதலாக உங்களுக்கு காட்டணும். எல்லாம் சொல்லணும். இந்த இதுக்குள்ளேயும் பேர் சின்ன மரம் ஒன்று இருக்குது. நடக்கல தெரியுதா ரோட்டு
இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோம்னு சொன்னால் நாவற்காட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். என்ன எடுக்காயமா இப்போ போகிறோம். இப்போ நாங்கள் நாவற்காடு கிட்ட வர போயிட்டு வரோம். தம்பி கொஞ்சம் நிப்பா நம்ம ரோடுதா ரைட்டா இந்த சைட்டெல்லாம் காட்டுக்கு மீது பக்கத்துலேயே நாவல் மரம் அப்படி இது இந்த ஊர் அதே படுங்க இதுதான் சுருளையை போகிற பாதை இங்கேருந்து 100 மீட்டர் இதில் இருக்கிற அதில் பாதை நாங்கள் ரோட்டாக வேண்டாம் இல்லை கொஞ்சம் தூரம் ரெக்கார்டிங் போகுதோ இப்போ வந்து நாங்கள் பாருங்க அதெல்லாம் நாவல் பக்கத்துலேயே இருக்குது. நாவல் மரம் எல்லாம் பாருங்கள் பழம் இருப்பது இதெல்லாம் நாவல் மரங்கள் கண்ணு மட்டும் போடுறோம். நான் என்ன நாளைக்கு வந்து போவோமே நான் எந்த நாளைக்கு வரேன்னா கிடக்கிற போகலாங்களாப்பா. நான் இன்னொரு நாளைக்கு வரேன். லீவு நாள் பார்த்து வரேன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேராக போய் கொண்டுருக்கோம். நான் போன முறை இதெல்லாம் வந்து அங்கே மட்டும் போனோம். இதெல்லாம் வந்துருக்கீங்க நீங்கள் ஆவிட அப்பா தனியாக வார போய் கொண்டு போல இருக்கு. திருப்பி அங்கே எல்லாம் போடு கேமரா பாருங்க. நாவல் சொல்லுவாங்க பழத்தையே காணையில் இது பழம் இடம் தெரியாது. தெரியாது இல்லை
இதில் பாருங்க, இந்த மரங்கள் இப்படிய மரங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாவல் மரங்கள்ல இதெல்லாம் வந்து கிணக்க கிடக்கு. இப்படியே இந்த உள்ளுக்கு போனால் எக்கச்சக்கமான மரங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் அதுகள் உள்ளுக்கு போயிடுது. நம்மளுக்கு கிட்ட போயெல்லாம் பழங்கள் எடுத்தினால் இப்போ நாங்கள் நேரடியாக அங்கே போவோம். அங்கே இது வந்து நைஸாக பேருந்து முன்னுக்கு இருக்கு. நேர்களே, இப்போ இந்த 2 சிறுவர்களை தான் நான் கூட்டிக் கொண்டு போனேன். உண்மையில் இந்த இடம் எனக்கு தெரியாது. இவர்கள் வந்து அந்த இடங்களை காட்டியிருக்கிறேன். மோட்டர் சைக்கிளையும் போய் அதை காட்டியிருக்கிறோம், பழங்கள் பிடுங்குறதையும் காட்டியிருக்கிறேன். உண்மையில் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். உண்மையில் அந்த நாவல் காடுகள் போய்க்கல இவ்வளோ ரிஸ்க் என்று தெரியும். சும்மா காசுக்கு உழைக்கிறத விட அங்கே போய் பிடுங்குறது தான் பயங்கரமான இடம். அதுக்குள்ள மயானமும் இருக்குது. உண்மையில் சிறுவர்கள் வந்து அந்த இதில் போய் உண்மையில் நான் மாறிடுவேன். இந்த இதுக்குள்ளே போனேன்னா நான் திரும்பி வர மாட்டேன். ஏதோ அந்த சிறுவர்கள் வளமையாக போய் வாரதபடியாக அவர்களை கூட்டிக் கொண்டு போனபடியாக எனக்கு போட்டு வரக்கூடியதாக இருந்தது. உண்மையில் நல்லது. இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து இன்னொரு காணொலியை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.